வணக்கங்க. இன்றைக்கி மண்புழு உரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மண்புழு உரம் நான் எங்கே வாங்கினேன், இது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், எங்கே கிடைக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. நான் மண்புழு உரம் அதிகமாக வாங்குறதே இல்லைங்க. காய்கறி கழிவு உரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது வீடியோவுக்கு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டியே நான் ஒரு 5 கிலோ மண்புழு உரம் வாங்கினேங்க. இதில் உயிர் உரங்களும் கலந்துருக்கிறதா சொன்னாங்க. கிலோ 25 ரூபா ரேட்டுக்கு நான் ஒரு 5 கிலோ வாங்கினேங்க. இப்போ வாங்க இந்த செடிக்கு இதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலான்னு பார்க்கலாம். இது முல்லைப்பூ செடி. இப்போ நிறையா மொக்கு விட்டுருக்குது. வெய்ய காலத்துக்கு எப்போவுமே முல்லைப்பூ மல்லிகைப்பூ செடியெல்லாம் நல்லா பூக்குங்க. நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம்னா நிறைய பூ கொடுக்கும். இப்போது இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. களை செடிகளெல்லாம் இருந்தாலும் நல்லா அதெல்லாம் எடுத்துட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்திக்கலாங்க. இது காய்கறி கழிவு உரமாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்தியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வீட்டிலையே தயார் செய்கிறது. ஆமாம், மண்கலவை தயார் செய்யும் போதே தொழு உரம் காய்கறி கழிவு உரம்லாம் நிறையா சேர்த்தி மண்கலவை தயார் செய்கிறதுனால இது இப்போ செடி வளர்ந்ததுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு கைப்பிடி கொடுத்தாவே போதுங்க. காய்கறி கழிவு உரமாக இருந்தாலும் சரி, மண்புழு உரமாக இருந்தாலும் சரி. அதுவும் போக அரிசி பருப்பு கிழவு தண்ணி இந்த மாதிரி உரங்களும் திரவ உரங்களும் கொடுத்துக்கலாங்க. இந்த மண்புழு உரம் நான் எங்கே வாங்கினேன்னா இங்கே கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் பிரகாசம் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு உரக்கடை இருக்குதுங்க. அங்கே தான் நான் இந்த மண்புழு உரம் வாங்கினேன். அங்கே மாடி தோட்டத்துக்கு தேவையான டூல்ஸுகள்லாம் கூட இருக்குதுங்க. அதுக்கப்புறம் விலை கம்மியாக நம்ம எங்கே வாங்கிக்கலான்னா கோயம்புத்தூரில் செட்டிபாளையம் போகிற வழியில் குப்பை கிடங்கு இருக்குதுங்க. அங்கேயும் ரொம்பவே கம்மியான விலைக்கு மண்புழு உரம் கிடைக்குங்க. கோவை தோட்டக்கலைத்துறையிலையும் மண்புழு உரம் விதைகள் நாற்றுகள் நம்ம மாடி தோட்ட கிட்டு ஆதார் கார்டு கொண்டு போனால் ஒரு ஆளுக்கு 2 கிட்டு கொடுக்குறாங்க. அங்கேயும் கிடைக்கும். ஆரம்பத்தில் நான் மாடி தோட்டம் வச்சுருந்த புதுசில் உரம் விதைகளெல்லாம் சுபிக்ஷா ஆர்கானிக்கில் வாங்கிட்டு இருந்தேங்க. அப்போ மண்புழு உரம் கிலோ 15 ரூபா ரேட்டுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ சுபிக்ஷா ஆர்கானிக் நான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது சேலத்துக்கு மாற்றிட்டதா சொன்னாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்குதா என்னன்னு கரெக்டாக தெரியலைங்க. மண்புழு உரம் உங்களுக்கு மாட்டு சாணத்தில் காஞ்ச மாட்டு சாணத்தில் தாங்க அதிகமாக மண்புழு உரம் தயார் செய்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக மண்புழுக்களை வாங்கி விட்டு அதை மாட்டு சாணத்தை சாப்பிட்டு அது போடுற கழிவில் தான் மண்புழு உரம் தயார் செய்கிறாங்க. மண்புழு உரமே தான் வாங்கி நம்ம செடிகளுக்கு உபயோகிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. காய்கறி கழிவு உரத்தை தாராளமாக நம்ம உபயோகிக்கலாம். வீட்டிலையே செலவே இல்லாமல் காய்கறி கழிவு உரம் எப்படி தயார் செய்யலாங்கிற வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள். மண்புழு உரமும் வீட்டிலையே தயார் செய்யலான்னு நிறையா வீடியோ போடுறாங்க, பார்க்கலாங்க. பின்னாடி அது மாதிரி வாய்ப்பு இருந்தால் மண்புழு உரம் வீட்டிலையே தயார் செய்ய முயற்சி செய்யலாங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் நான் போடுறேங்க. நீங்களும் வீட்டிலையே ஒரு அரிசி சாக்கு பை இருந்தால் கூட போதுங்க. ஒரு 10 சாக்கு பையை வச்சு கீரைகள் நம்ம பச்சை மிளகா கத்திரிக்காய் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற விதைகள் கிடைக்கிற செடிகளவே தாராளமாக வளர்த்தி மாடி தோட்டத்தை பராமரிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.